ஆமீன், ஆமீன். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிற செய்தி நான் ஏற்கனவே ஒரு இடத்துல நான் கொடுத்துட்டு தான், ஆனாலும் இன்றைக்கு அது நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளுடைய செய்தியுடைய தலைப்பு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய கண்கள் நம்ம மேலே நோக்கமாக இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நம்ம மேலே நோக்கமாக இருக்கிறது. அதை குறித்து கொஞ்ச நேரம் நம்ம தியானிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவதாக. சங்கீதம் 121 அதிகாரம் 4வது வசனம். சங்கீதம் 121:4. இதோ இஸ்ரவேலை காக்குகிறவர் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. இஸ்ரவேலை காக்குகிற தேவன் அவர் ஒரு நாளும் நம்மளை மறந்து போகாமல், அவர் உறங்காமலும் தூங்காமலும் நம்ம மேலே அவர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார், நம்மை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் நம்ம மேலே எப்படி இருக்கிறது, நோக்கமாக இருந்து அவர் இரவும் பகலும் நம்மளை என்ன பண்ணி கொண்டிருக்கிறார், பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்மளுக்கு என்ன பலவீனங்கள் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், நமக்கு விரோதமாக என்ன காரியங்கள் சத்துருவானும் எழும்பினாலும் அவைகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நம்மளை பாதுகாத்து கொள்ளும்படிக்காக கர்த்தருடைய கண்கள் இரவும் பகலும் நம்ம மேலே நோக்கமாக இருக்கிறது. ஸ்தோத்திரிக்கிறோம். அதை ஒரு சில நம்ம முன்னோர்கள் சாட்சி கொடுக்குறாங்க. கர்த்தருடைய கண்கள் என் மேலே நோக்கமாக இருக்குது என்று சொல்லி என்ன பண்ணுறாங்க, சாட்சி கொடுக்குறாங்க. ஆதியாகமம் 16 அதிகாரம் 13வது வசனம். ஆதியாகமம் 16:13. அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று நான் பண்ணால் பெயரிட்டாள். ஆகார் என்பவள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆபிரகாமையும் சாராளையும் நம்பிக்கொண்டிருந்த, இவர்களை நம்பிக்கொண்டிருந்த நிலைமையில் ஆபிரகாமும் சாராலும் ஆகாரை புரட்டிவிட்ட நிலைமையில் ஆகார் அந்த கர்ப்பம் இது பிரசவத்தில் இருக்கிற அந்த நேரத்தில் ஸ்தோத்திரிக்கிறோம் நம்பிக்கொண்டிருந்த ஆகாரம் இது ஆபிரகாமும் சாரால் என்ன பண்ணாங்க, ஆகாரை என்ன பண்ணிட்டாங்க, துரத்தி விட்டுதாங்க. துரத்தி விட்ட நிலைமையில் ஆகார் வனாந்திரத்தில் அழிந்து கொண்டு இருக்கும்போது கர்த்தருடைய தூதனானவர் ஆகாரை கொண்டு என்ன பண்ணுகிறார், பேசி ஆகாரை என்ன பண்ணுகிறார், பலப்படுத்துகிறாரு. அந்த இடத்துல ஆகார் ஆண்டவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார். நீர் என்னை காண்கின்ற தேவன், நீர் என்னை. அப்பொழுது அவள் என்னை காண்கிறவரை நானும் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று சொல்லி என்ன பண்ணாள், பெயரிட்டார். முதலாவது ஆகார் சாட்சி கொடுக்கிறார், நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று சொல்லி என்ன பண்ணுகிறார், சாட்சி கொடுக்கிறார். இரண்டாவதாக யோபு 7 அதிகாரம் 8வது வசனம். இப்பொழுது என்னை காண்கிறவர்கள் கண்கள் இனி என்னை காண்பதில்லை, உம்முடைய கண்கள் என் மேலே நோக்கமாக இருக்கிறது, நானும் இல்லாமல் போகிறேன். யோபு சொல்லுகிறான், உம்முடைய கண்கள் என் மேலே எப்படி இருக்கிறதா, நோக்கமாக இருக்கிறது. என்னுடைய சத்துருடைய கண்கள் தான் என் மேலே நோக்கமாக இருக்குதுன்னு சொல்லி நான் நம்பிக்கொண்டிருந்தேன். நான் நேசிக்கவுடைய கண்கள் தான் என் மேலே நோக்கமாக இருக்கிறது, நான் நம்பிக்கொண்டிருந்தேன். ஆனாலும் உம்முடைய கண்களும் என்ன பண்ணுகிறது, என் மேலே நோக்கமாக இருக்கிறது. நம்மளுக்கு தெரியும் யோபுக்கு என்ன நடந்தது, ஏது நடந்தது எல்லாமே இழந்த நேரத்தில் யோபு சொல்லுகிறான், உம்முடைய கண்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறது, என்னை பார்த்து கொண்டிருக்கிறது. என்னுடைய பிரச்சனை என்னென்னு என்ன பண்ண உங்களுக்கு தெரியும், என்னுடைய அங்காளிப்பு என்ன பண்ண எனக்கு தெரியும், என்னுடைய இழப்பு எல்லாமே என்ன பண்ணும் உமக்கு தெரியும். ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணல, என்ன மறந்து போகலை. நான் தனி மனிதனா நான் இல்லை, என்னுடைய பிள்ளைகள் என்னை விட்டு போயிட்டாங்க, என்னோட சொத்து எல்லாமே என்னை விட்டு என்ன பண்ணிடுது போச்சு, என்னோட மனைவி என்ன பண்ணிட்டா தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு சொல்லி என்ன பண்ண அவளும் என்னை விட்டு போயிட்டா, என்னோடு கூட இருந்த என்னை நேசிக்கிற என்னுடைய நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க, என்னை வெறுக்கிறாங்க. அந்த நிலைமையில் யோபு சொல்லுகிறான், உம்முடைய கண்கள் என் மேலே நோக்கமாக இருக்கிறது சொல்லி என்ன பண்ணுகிறான். யோபும் என்ன பண்ணுகிறான், தேவனை குறித்து சாட்சி கொடுக்கிறாங்க. கர்த்தருடைய நம்மளை ஒரு நாளும் அவர் என்ன பண்ணலை, மறந்து போகவே இல்லை. இஸ்ரவேலை காக்குகிற தேவன் அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. கர்த்தருடைய கண்கள் என்னாலும் நம்மளை என்ன பண்ணி கொண்டிருக்கிறது,
பார்த்து கொண்டே இருக்கிறது. ஆகா சாட்சி கொடுக்கிறது போல வனாந்திரத்தில் இருந்தாலும் கர்த்தருடைய கண்கள் நம்ம மேலே நோக்கமாக இருக்கிறது. இல்லை யோபுவை போல அனைத்தே நம்ம இழந்த நிலைமையில் இருந்தாலும் கர்த்தருடைய கண்கள் நம்ம மேலே என்ன பண்ணுகிறது? நோக்கமாக இருக்கிறது. அடுத்ததாக தாவீது சாட்சி கொடுக்கிறான். சங்கீதம் 139 அதிகாரத்தில் 16வது வசனம். சங்கீதம் 139:16 வாசிங்க. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்றப்படும் நாட்களும் உம்முடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. தாவீது இன்னும் வித்தியாசமா என்ன பண்ண சாட்சி கொடுக்கலாம். என் கருவை உம்முடைய கண்கள் என்ன பண்ணுறது கண்டது. நான் கருவிலே உருவாகும் போதவே நீங்க என்ன பண்ணி கொண்டு இருக்கிறீங்க? பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. நான் தாயின் கருவிலே இருக்கும்போது கருவாய் இருக்கும் போதவே நீங்க என்ன பண்றீங்க? என்ன பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. நான் சொல்ல வருது எத்தனை பேருக்கு புரிகிறது? கர்த்தர் அவர் ஒரு நாளும் மறந்து போகல. அவர் நம்ம எங்க இருந்தாலும் அவர் என்ன பண்ணுகிறார்? நம்மளை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆகாரை போல நம்ம அங்கலாய் போல் நம்ம அலைந்திருந்தாலும் அந்த நிலைமையில் இருந்தாலும் கூட கர்த்தருடைய கண்கள் நம்மளை நம்ம மேல நோக்கமா இருக்கிறது. ஒருவேளை சோதரிக்கிறோம். யோபு போல் எல்லாவற்றையும் இழந்த நிலைமையில வேதனையோடு இருந்த நேரத்தில் கூட ஸ்தோத்திரிக்கும் கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல நோக்கமாக இருக்கிறது. தாயின் கரு உருவாகும் போதவே கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல என்ன பண்ணுகிறது? நோக்கமாக இருக்கிறது. நம்ம சொல்லக்கூடாது கர்த்தர் என்னை என்ன பண்ணல, மறந்து போகல, நான் தனி மனிதன் அல்ல, யாரும் என்ன என்ன பண்ணல, கண்டுக்கல அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. நம்மை காண்கின்ற தேவன், இஸ்ரவேலை காக்குகிற தேவன், அவர் நம்மோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார், நம்மளுடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தர் என்ன பண்ணுகிறார் இருக்கிறார், நம்ம குடும்பத்தோடு கூட கர்த்தர் என்ன பண்ணுகிறார் இருக்கிறார். நம்ம புரிந்து கொள்ளணும். நம்ம குடும்பத்தில் 5 பேர்னா 6வதாக ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் கர்த்தர் ஆகிய தேவன். அவர் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். நம்மளுடைய குடும்பத்தில் 4 பேர் நம்மளை விட்டு போனாலும் மீன் ஸ்தோத்திரிக்கிற ஒருவர் நமக்கு துணையாளராய் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டார், நம்மளை மறந்து போகவே மாட்டார். இஸ்ரவேல் தேவன் நம்மளுடைய தேவன். நம்ம என்ன பண்ண மாட்டார், ஒரு நாளும் நம்மளை பிடித்து பார்க்கவே மாட்டார். நம்மை விட்டு அவர் என்ன பண்ண மாட்டார், விலகி போகவே மாட்டார். அவர் கண்கள் எப்பொழுது நம்ம மேலே தான் என்ன பண்ணுகிறது, நோக்கமாக இருக்கிறது. எல்லா ஆபத்து நேரத்தில் உடனடியாய் வந்து கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு, விடுதலை கொடுக்கிறார்னா அவர் நம்மளை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறான்னா அவருடைய கண்கள் நம்ம மேலே நோக்கமாக இருக்கிறதுனால தான் உடனடியாய் கர்த்தர் என்ன பண்ணுகிறார், நம்மளுக்கு பதில் கொடுக்கிறார். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து இன்னும் 2 பேர் என்ன பண்ணுறாங்க, தேவன் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி என்ன பண்ணுறாங்க, சாட்சி கொடுக்குறாங்க. 1 பேதுரு 12வது அதிகாரம், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமா இருக்குது. முன்னாடி சொன்னேன், கர்த்தருடைய கண்கள் என்ன பண்ணுகிறது, நீதிமான்கள் மேல நோக்கமா இருக்கிறது. யார் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார்களோ, யார் தேவனை நோக்கி முழு விசுவாசத்தோடு கூட விண்ணப்பம் பண்ணி கொண்டு இருக்கிறாரோ, யார் தேவனை நம்பிக்கொண்டு இருக்கிறாரோ, கர்த்தருடைய கண்கள் என்ன பண்ணுகிறது, அவர்கள் மேல நோக்கமா இருக்கிறது. அவர் பார்த்து கொண்டு மாத்திரமல்ல, நம்முடைய சத்தத்தை அவர் என்ன பண்ணுகிறார், கேட்டுக்கொண்டு இருக்கிறார். நம்முடைய ஜெபத்தை அவர் என்ன பண்ணுகிறாரு, கேட்கிறார். நம்மளுடைய புலம்பலை ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு, கேட்கிறார். நம்ம உடத்தின் சத்தத்தை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், கேட்கிறார். நம்ம நாவின் சத்தத்தை தேவன் என்ன பண்ணுகிறார், அவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். பேதுரு அதான் சொல்லுகிறார், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல என்ன பண்ணுகிறது, நோக்கமா இருக்கிறது, அவருடைய செவிகள் வேண்டுதலுக்கு கவனமா இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாக இருக்கிறது. நம்ம நன்மை செய்கிறவர்களா இருப்போமானால் கர்த்தருடைய கண்கள் நம்ம மேலே நோக்கமாக இருக்கும். ஒருவேளை நம்ம தீமை செய்கிறவர்களா இருப்போமானால் கர்த்தருடைய முகம் நமக்கு விரோதமாக இருப்போம். ஒரு பாட்டு ஒன்று இருக்குதுல்ல, ஸ்தோத்திரிக்கு உமக்கு ஒப்பானவர் யார், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார், அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை, அவருக்கு எதிராய் நிற்பவன் ஒருவனும் இல்லை. ஆனால் நம்ம தீமை செய்கிறவர்களா இருப்போமானால் நம்மளுக்கு கர்த்தருடைய முகத்துக்கு விரோதமாய் நம்ம என்ன பண்ணுவோம், இருப்போம். அதனால தான் நம்முடைய இஸ்ரவேல் ஜனத்தார்
இது வனாந்திரத்தில் அநேக பேர் பாவம் செய்தனால, தீமை செய்தனால, கர்த்தருக்கு விரோதமானவளாக மாறுதனால ஒரு நொடியில் அவங்க என்ன பண்ணாங்க? மரித்து போனாங்க. நன்மை செய்தவளை கர்த்தர் என்ன பண்ணினார்? காப்பாற்றினார். அவளை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்? கண்டிருக்கிறார். அவர் உதவி செய்திருக்கிறார். இன்னொரு ஒருவர் சாட்சி கொடுக்கிறார். எரேமியா சாட்சி கொடுக்கிறாரு. எரேமியா 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தாவே, உம்முடைய கண்கள் சத்தியத்தை அல்லவா நோக்குகின்றது? அவர்களை அடிக்கிறீர், ஆனாலும் அவர்களுக்கு நோகாடு. ஆனாலும் புத்தி ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிறார்கள். ஆமென், ஸ்தோத்திரிக்கிறோம். எரேமியா சாட்சி கொடுக்கிறாரு. கர்த்தாவே, உம்முடைய கண்கள் எது மேல நோக்கமா இருக்குதுன்னா சத்தியத்தின் மேல என்ன பண்ணுகிறது? நோக்கமா இருக்கிறது. உண்மை ஆண்டவன் என்ன பண்ணுகிறார்? யார் உண்மையா இருக்கிறார்களோ, சத்தியத்தின் வழியிலே நடக்கிறாரோ, அவர்கள் மேல கர்த்தருடைய கண்கள் என்ன பண்ணுகிறது? நோக்கமா இருக்கிறது. ஒருவேளை நம்ம மீறுவோமானால் கர்த்தர் நம்மளை அடிக்கிறாரு, ஆனாலும் அவர் அடிக்கிற அடி நம்மளுக்கு பாரமா இருக்கும் தவிர நம்மளுக்கு அது என்ன பண்ணாது? வெளிக்காது. நம்ம அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ண வேண்டும்? மனம் திரும்பி மீண்டுமாய் ஆண்டுடைய களத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்து உண்மையிலான பாதையில் நம்ம என்ன பண்ண வேண்டும்? நடக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர். என் ஸ்தோத்திரிக்கு இதுவரைக்கும் கர்த்தருடைய கண்கள் இவர்கள் மேலே நோக்கமாக இருக்கிறது. இந்த யார் சாட்சி கொடுக்குறாங்க? முதலாவதாக ஆகார், 2வதாக யோபு, 3வதாக தாவீது, 4வதாக பேதுரு, நீதிமான்கள் பேதுரு என்ன பண்ண நீதிமான்கள் மேலே நோக்கமாக இருக்குது என்று சொல்லி என்ன பண்ணுறாரு? சாட்சி கொடுக்கிறாரு. 5வதாக எரேமியா யாரை குறித்து சாட்சி கொடுக்கிறாருன்னா சத்தியத்தை மேலே என்ன பண்ணுகிறது? நோக்கமாக இருக்கிறது. யார் உண்மையாக இருக்கிறார்களோ அவர்கள் மேலே கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. இந்த காலத்தில், இந்த நாட்களில் கர்த்தருடைய கண்கள் எவைகள் மேலே நோக்கமாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு 3 காரியத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? தியானிப்போம். கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்குது என்று சொல்லி என்ன பண்ணுறாங்க? நம்முடைய முற்பிதாக்கள் என்ன பண்ணுறாங்க? சாட்சி கொடுத்து இருக்கிறாங்க. ஒரு 5 காரியத்தை நம்ம என்ன பண்ணோம்? பார்த்தோம். இப்பொழுது 3 காரியத்தை இந்த நாட்களில், இந்த காலகட்டத்தில் கர்த்தருடைய கண்கள் எவைகள் மேலே நோக்கமாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு 3 காரியத்தை மாத்திரம் தியானிப்போம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரிக்கிற முதலாவதாக உபாகமம் 11ஆம் அதிகாரம், உபாகமம் 11:12 வசனத்தை வாசி. அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கத்தின் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேலே வைக்கப்பட்டு இருக்கும். முதலாவதாக இந்த நாட்களிலே கர்த்தருடைய கண்கள் எவைகள் மேலே நோக்கமாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுடைய தேசத்தின் மேலே கர்த்தருடைய கண்கள் என்ன பண்ணுகிறது? நோக்கமாக இருக்கிறது. நம்மளுடைய கிராமத்தின் மேலே கர்த்தருடைய கண்கள் என்ன பண்ணுகிறது? நோக்கமாக இருக்குது. நம்ம வசிக்கிற அந்த கிராமத்தின் மேலே, நம்ம இருக்கிற இடத்தின் மேலே கர்த்தருடைய கண்கள் என்ன பண்ணுகிறது? நோக்கமாக இருக்கிறது. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கத்தின் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேலே என்ன பண்ணுகிறது? வைக்கப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நம்ம வசிக்கிற இடத்துல வைக்கப்பட்டு இருக்கிறது. நம்ம இருக்கிற இடத்துல கர்த்தருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது. நம்ம குடும்பத்தில் காணப்படுகிற பிரச்சனை, நம்மளுடைய கிராமத்தில் என்னென்ன பிரச்சனைகள் நடக்கிறது, என்னென்ன விபத்துகள் நடக்கிறது, என்னென்ன காரியங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணுகிறாரு? கர்த்தர் அவர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாரு. அவர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். நம்முடைய தேசத்தை ரட்சிக்கும்படிக்காய் கர்த்தருடைய கண்கள் என்ன பண்ணுகிறது? நம்மளுடைய தேசத்தின் மேலே கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. நம்மளுடைய கிராமத்தின் மேலே கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. இன்னும் யார் யார் நன்றி. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய கண்கள் இரவும் பகலும் என்ன பண்ணுகிறது? அவருடைய ஆலயத்தில் என்ன பண்ணுகிறது? நோக்கமாக இருக்கிறது. முதலாவதாக கர்த்தருடைய கண்கள் எவைகள் மேலே நோக்கமாக இருந்தது?
தேசத்தின் மேலே. இரண்டாவதாக ஆலயத்தின் மேலே கர்த்தருடைய கண்கள் ஸ்தோத்திரிக்கு நோக்கமாக இருக்குதுன்னு சொல்லி யாரெல்லாம் சாட்சி கொடுத்தாங்க சொல்லுங்க. 2 பாயிண்ட் எடுத்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு 5 காரியம் என்ன பண்ணேன் சொன்னேன். கவனிக்கிறீங்களா இல்லையா? நோட் பண்ணுறீங்களா இல்லையா? 14:2 வாசிங்க. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து என்ன பண்ணுகிறாரு? மனுபுத்திரனை கண்ணோக்கி பார்க்கிறார். ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோகத்திலிருந்து தேவன் என்ன பண்ணுகிறார்? பூமியில் இருக்கிற நம்மை அவர் என்ன பண்ணுகிறார்? பார்க்கிறார். உணர்வு உள்ளவன் உண்டா? தேவனுக்கு பயப்படுறவன் உண்டா? நன்மையான காரியங்கள் செய்கிறவன் உண்டா? இல்லைன்னா பரிசுத்தமா இருக்கிறானா? ஜபம் பண்ணுகிறானா? தேவனை துதிக்கிறாரா? கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்களா? உண்மையா இருக்கிறார்கள் என்று சொல்லி என்ன பண்ணுற கர்த்தர் உணர்வு உள்ளவன் உண்டா என்று சொல்லி பார்க்கும்படிக்காய் கர்த்தர் பரலோகத்திலிருந்து என்ன பண்ணுகிறார்? அவர் பூமியில் இருக்கிற வசிக்கிற நம்ம அவன் என்ன பண்ணி இருக்கிறார்? பார்த்து கொண்டு இருக்கிறார். அதே சங்கீதம் 33 அதிகாரம் 13-14 வாசிங்க. கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரையும் அவன் என்ன பண்ணுகிறாரு? காண்கின்றார். தம் வாசமாய் இருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லோர் மேலும் கண்ணோக்கமாய் என்ன பண்ணுகிறார்? பூமியில் இருக்கிற எல்லார் குடிகள் மேல கர்த்தருடைய கண்கள் என்ன பண்ணுகிறது? நோக்கமாய் இருக்கிறது. கர்த்தர் யார் என்ன பண்ணல? வேறு பிடிச்சு என்ன பண்ணல? பார்க்கவே இல்லை. இவங்களுக்கு பெரியவங்களா அவங்களுக்கு பெரியவங்க கர்த்தர் பார்க்கல. இந்த ஜாதி அந்த ஜாதி ஸ்தோத்திரி, இந்த தேசத்துக்கார அந்த தேசத்துக்காரன்னு சொல்லி என்ன பண்ணல? பார்க்கல. கர்த்தர் எல்லாரும் என்ன பண்ணுகிறார்? சமமாய் என்ன பண்ணுகிறார்? ஆண்டவர் பார்க்கிறார். சொல்லுகிறாரு, தம் வாசமாய் இருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லோர் மேலும் கர்த்தருடைய கண்கள் என்ன பண்ணுகிறது? நோக்கமாக இருக்கிறது. எல்லோர் மேலும் கர்த்தருடைய கண்கள் என்ன பண்ணுகிறது? நோக்கமாக இருக்குது. அதே சங்கீதம் 53 அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. வாசித்த அதே வசனம் தான். தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டா என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரை என்ன பண்ணுகிறார்? அவ கண்ணோக்கி பார்க்கிறார். கடைசியாக சங்கீதம் 102:20 வாசிங்க. தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களில் இருந்து பூமியின் மேல் அவனா பண்ணுகிறார்? கண்ணோக்கமாய் இருக்கிறார். வாசிச்சோம். முதலாவதாக கர்த்தருடைய கண்கள் தேசத்தின் மேலே, இரண்டாவதாக கர்த்தரை தொழுது கொள்ளுகிற ஆலயத்தின் மேலே கர்த்தருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது. மூன்றாவதாக பூமி முழுவதும் கர்த்தருடைய கண்கள் என்ன பண்ணுகிறது? நோக்கமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நம்ம மேலே நோக்கமாய் இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். நன்றி நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு பாட்டு ஒன்று இருக்குல்ல, எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் இயேசுவோடு நான் பேசுவேன். எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் இயேசுவோடு நான் பேசுவேன். நான் பேசுவேன், அவர் பேசுவார். நான் பேசுவேன், அவர் பேசுவார். இருவரும் சந்தோஷிப்போமே. இருவரும். எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் இயேசுவோடு, ஆபத்தில் நேரத்தில் கூப்பிடுவேன். அருகினில் வந்தனக்கு, ஆபத்தில் நேரத்தில் கூப்பிடுவேன். அருகினில் வந்தனுக்கு உதவி செய்வார். இக்கட்டில் நேரத்தில் கூப்பிடுவேன். இக்கட்டில் நேரத்தில் கூப்பிடுவேன். இனிமையாய் வந்தனுக்கு, இனிமையாய் வந்தனுக்கு. அல்லேலூயா 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 அல்லே
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அந்தி சந்தி மதியத்தில் கூப்பிடுவேன், முந்தி வந்து எனக்கவர். அந்தி சந்தி மதியத்தில் கூப்பிடுவேன், முந்தி வந்து எனக்கவர் உதவி செய்வார். சபையிலே சாட்சியாய் வாழ்ந்திடுவேன், சபையிலே சாட்சியாய் வாழ்ந்திடுவேன். சத்தியத்தை உணவாக்கி, சத்தியத்தை உணவாக்கி மகிழ்ந்திடுவேன். எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் இயேசுவோடு நான் பேசுவேன். எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் இயேசுவோடு நான் பேசுவேன். நான் பேசுவேன், அவர் பேசுவார், அவர் பேசுவார். இருவரும் சந்தோஷிப்போமே, இருவரும். அந்தி சந்தி ஆந்தி சந்தி முந்தி வந்து எனக்கவர் உதவி செய்வார். அந்தி சந்தி மதியத்தில் கூப்பிடுவேன், சபையிலே சபையிலே சாட்சியாய் வாழ்ந்திடுவேன், சபையிலே சாட்சியாய் வாழ்ந்திடுவேன். சத்தியத்தை உணவாக்கி மகிழ்ந்திடுவேன், சத்தியத்தை உணவாக்கி மகிழ்ந்திடுவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் இயேசுவோடு நான் பேசுவேன். எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் இயேசுவோடு நான் பேசுவேன். நான் பேசுவேன், அவர் பேசுவார், அவர் பேசுவார். இருவரும் சந்தோஷிப்போமே, இருவரும். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரிக்கிறோம். 3 காரியத்தை நம்ம என்ன பண்ணோம், பார்த்தோம். அது மாத்திரமில்லாமல் கர்த்தர் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி என்ன பண்ணார்கள், பிதாக்கள் சாட்சி கொடுத்தார்கள். நான் ஒரு காரியத்தை நான் கேட்க விரும்புகிறேன். ஆண்டவர் தான் நம்மளை பார்க்கணுமா? ஏன் நம்ம ஆண்டவரை தேடக்கூடாதா? ஆண்டவரை ஏன் அவர் தான் நமக்கு இறங்கி வந்து நம்மளுக்கு பதில் கொடுக்கணுமா? நம்ம ஆண்டுடைய ஆலயத்துக்கு போய் கர்த்தரை தேடி ஸ்தோத்திரிக்கிறோம், தாகத்தோடு கூட வாஞ்சியோடு கூட. ஏன் கர்த்தர் இடத்துலேருந்து நம்ம பேசக்கூடாதா? ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறாரு. இரவும் பகலும் என்ன பண்ணுகிறாரு, பார்த்து கொண்டு பாட்டு கூட என்ன பண்ணணும். அந்தி சந்தி மதியத்தில் நம்ம எந்த நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாலும் அவர் முதலாவதாக முந்தி வந்து என்ன பண்ணுகிறார், நமக்கு அவர் பதில் கொடுக்கிறார். முந்தி வந்து நமக்கு என்ன பண்ணுகிறாரு, உதவி செய். எப்படிப்பட்ட நெருக்கடியில் இருந்தாலும் கர்த்தர் முந்தி வந்து நமக்கு என்ன பண்ணுகிறாரு, உதவி செய்கிறார், பதில் கொடுக்க. எந்த நேரத்தில் நோக்கி எந்த நேரத்தில் ஆண்டை நோக்கி நம்ம கூப்பிட்டாலும் உடனடியாக கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு, பதில் கொடுக்கிறாரு. இல்லை அந்த ஆசீர்வாதத்தை நம்ம முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியலையானாலும் கூட ஒரு சமாதானத்தை கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு, முதலாவது நமக்கு என்ன பண்ணுகிறாரு, கொடுக்க. நம்முடைய பாரத்தை கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு, முதலாவதாக லகுவாக்குகிறாரு. அந்த ஒரு குழப்பத்திலிருந்து கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு, விடுதலை கொடுக்கிறாரு. என்ன பண்ண போகிறது, ஏது பட போகிறது நம்மளுக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த ஒரு குழப்பத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்து, ஒரு சமாதானத்தை கொடுத்து, ஒரு ஞானத்தை கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு, கொடுக்கிறாரு. இப்படியா செய், இப்படி பண்ண, அப்படி பண்ணி இவங்ககிட்ட போய் பேசினா பண்ணுறாரு. கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறாரு. ஏன் ஆண்டவர் தான் நமக்கு இது பண்ணணுமா? நம்ம ஆண்டவரை தேடக்கூடாதா? நம்ம இப்போ பார்த்தோம், கர்த்தருடைய கண்கள் ரொம்ப மேலே நோக்கமாக இருக்கிறது. அப்போ நம்மளுடைய கண்கள், நம்மளுடைய கண்களும் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேணும். கர்த்தருடைய கண்கள் தேசத்தின் மேலே நோக்கமாக இருந்துச்சு, ஆலயத்தின் மேலே நோக்கமாக இருந்தது. பூமி முழுவதும் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. மிஸ்தோதிரி எங்கிருந்தாலும் கர்த்தர் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறாரு. அப்போ நம்மளுடைய கண்களும் எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையும் நம்மளுடைய கண்கள் கர்த்தரை மாத்திரம் தான் பண்ண வேண்டும், நோக்கி பார்க்க. நம்ம வாசிச்சுள்ள முதல் வசனத்தை வாசிச்சோம் பாருங்க. சங்கீதம் 121:4 வாசிச்சோம். இப்போ 1 வாசிங்க பார்க்கலாம்.
எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் பண்ணுகிறேன், ஏறெடுக்கிறேன். வாசிங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எனக்கு ஒத்தாசை வருகிற ஸ்தலம் எங்கன்னு பார்க்கும்போது பரலோகத்திலிருந்து தான் எனக்கு என்ன பண்ணுகிறது? ஒத்தாசை வருகிறது. பரலோகத்திலிருந்து தான் எனக்கு மன்னா கிடைக்கிறது. பரலோகத்திலிருந்து தான் என்னோட குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஏன்னா கர்த்தர் பரலோகத்திலிருந்து ஸ்தோத்திரம் இந்த பூமியில் உள்ள மண்ணு புத்திரனை, இந்த அடியனை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? பார்க்கிறாரு. நம்மளும் என்ன பண்ண வேண்டும்? கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். அப்படி ஆண்டவரை நோக்கி பார்த்தா தான் இது ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போ நம்ம ஃபோன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், நான் மட்டும் கால் பண்ணால் போதுமா மற்றவங்கிட்ட பேசுறதுக்கு? அவங்களும் நான் பண்ணணும், அட்டன் பண்ணணும், அவங்களும் நான் பண்ணணும், பேசணும். ஆண்டவர் மாத்திரம் நமக்கு ஃபோன் பண்ணால் போதுமா? நம்ம அட்டன் பண்ணக்கூடாதா? நம்ம ஆண்டவரோடு கூட என்ன பண்ணக்கூடாதா? பேசக்கூடாதா? ஒன்று என்ன பண்ணுறோம், நம்ம மாத்திரம் ஃபோன் பண்ணிடுறோம். அதாவது பரிசுத்தம் இல்லாமல் ஏதாவது இந்த ஆபத்தில் கடைசி நேரத்தில் என்ன பண்ணுறோம், அந்த நேரத்தில் என்ன பண்ணுறோம், ஆண்டவருக்கு ஃபோன் பண்ணுறோம். அவரும் என்ன பண்ணல, அவர் என்ன பண்ண, நான் சில வசனங்கள்லாம் என்ன பண்ணுகிறது இருக்கிறது, நான் உங்களை என்ன பண்ணிடுவேன், நான் மறந்து போயிடுவேன், என்ன பண்ணுறேன் ஆண்டவர், உங்களை என்ன பண்ணுறேன், இது பண்ணிவிடுவேன். ஏன்னா கர்த்தர் நம்ம தேடாமல் நம்ம இருப்போமானால் உங்களை யார் என்று என்ன பண்ணுற ஆண்டவர் என்ன பண்ணார் கேட்பார். இப்போ ஒரு கடைசி நாட்களில் ஆண்டவர் என்ன பண்ண போகிறாரு, வருகையில் ஆண்டவர் கேட்க போகிறாரு. ரொம்ப பரிசுத்தமாக இருந்து நன்மையான காரியங்கள் செஞ்சு கர்த்தருக்கு பயந்திருந்து சபையில் ஆண்டவர் உண்மையாக நம்ம ஆராதிப்போம்னால் கர்த்தர் பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுவார் எடுத்துக்கொள்ள. ஒருவேளை தீமை செய்கிறவராக இருப்போம்னால் கர்த்தருக்கு இது நம்மளுடைய முகம் கர்த்தருக்கு முன்பதாக எப்படி இருக்குதுராம், விரோதமாக இருக்கிறது. வருகையில் நம்ம கைவிடப்பட்டவர்களாக இருப்போம். அந்த நேரத்தில் ஆண்டு நான் நன்மை செய்தேனே, நான் உதவி செஞ்சேனே, அற்புதம் செஞ்சேன், அடையாளம் செஞ்சேனே அப்படி சொல்ல ஆண்டு நம்மளை பார்த்து சொல்ல, நீ யாருப்பா நான் பண்ணுவார், நீ எனக்கு யாருனே தெரியாதுப்பா, இது இந்த நம்பர் என்ன பண்ணுறது, ராங் நம்பராக சொல்லி என்ன பண்ணுறாரு ஆண்டவர், நம்முடைய காலை என்ன பண்ணுவார், கட் பண்ணிவிடுவார். ஸ்தோத்திரிக்கு ரொம்ப சரியாக இருந்து ஆண்டவருக்கு கால் பண்ணுவோமானால் ஒரே கிரிங்கில் போது ஆண்டவர் என்ன பண்ணுவார், எடுத்து உடனடியாக கர்த்தர் என்ன பண்ணுவார், பதில் கொடுப்பார். அதே போல் நம்மளும் கரெக்டாக ஆண்டவரோடு கூட அந்த ஒரு கனெக்ஷனில் இருக்கும்போது அவர் ஃபோன் பண்ணுற போல் நமக்கு என்ன பண்ணுவார், நம்ம ஆண்டவரோடு கூட பேச அந்த மகிமையை காண, அந்த பிரசனத்தை உணர தேவன் மகிமைப்படுவார். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரிக்கிறோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் என்ன பண்ணுகிறேன், ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினேன் கர்த்தரிடத்துல தான் எனக்கு என்ன பண்ணும், ஒத்தாசை வரும். ஏன்னா இஸ்ரவேலை காக்குகிற தேவன் அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுகிறாரு பார்த்து கொண்டே இருக்கிற. கடைசியாக ஒரே ஒரு வசனம், சங்கீதம் 1, 2, 3 வாசிங்க பார்க்கலாம். 123ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். இல்லை, வேலைக்காரின் கண்கள், இதோ வேலைக்காரின் கண்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே என்ன பண்ணுகிறது, நோக்கி இருக்கிறது. ஸ்தோத்திரிக்கிறோம். வேலைக்காரியுடைய கண்கள் எப்படி எஜமானை நோக்கி கொண்டு இருக்கிறது போல, அதே மாதிரி வேலைக்காரனுடைய கண்கள் எப்படி எஜமானை நோக்கி கொண்டு இருக்கிறது போல நம்மளுடைய கண்களும் கர்த்தர் மேல என்ன பண்ண வேண்டும், நோக்கமாய் இருக்க வேண்டும். நம்மளுடைய கண்களும் கர்த்தர் மேல என்ன பண்ண வேண்டும், நோக்கமாய் இருக்கணும். அவர் இடத்துல தான் நம்மளுக்கு பதில் வரும், அவர் இடத்துல தான் நம்மளுக்கு ஆசீர்வாதம் வரும், அவர் இடத்துல தான் ஒரு பூரண நன்மை என்ன பண்ண வரும், ஒரு பூரண சுகம் நமக்கு என்ன பண்ணணும் கிடைக்கும். நம்மளுடைய கண்கள் என்ன பண்ண வேண்டும், கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தருடைய கண்கள் நம்ம மேலே நோக்கமாக இருக்கிறது. 2 காரியத்தை என்ன பண்ணணும் பார்த்தோம். ஸ்தோத்திரிக்கு நம்மளுடைய கண்களும் ஆண்டவர் மேலே என்ன பண்ண வேண்டும், நோக்கமாக இருக்க வேண்டும். நம்ம கண்கள் எப்படி ஜெபம் பண்ணலாமா? நன்றி நன்றி, நீ நல்லவ, நீ நல்லவ, நீ நல்லவ. உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோமாப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய கண்கள் எங்கள் மேலே நோக்கமாக இருக்கிறது. நன்றி 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 அப்பா. நீ எங்களை ஒரு நாளும் மறந்து போகலை, ஒரு நாளும் நீ எங்களை விட்டு விலகல அப்பா. உம்முடைய கரம் எப்போதும் எங்களோடு கூட இருக்கிற கிருபைகளுக்காக நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
நீ நல்லவ, நீ நல்லவ, நீ நல்லவ, நல்லவ. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோ. அற்புதம் அற்புதம் செய்யுங்கப்பா எங்க, உம்மைத்தான் நம்பி இருக்கோ மேசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோ, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ. உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் உம்மைத்தான் இருக்கிறோ. உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று சொல்லுவோமா? நீங்கதான் நீங்கதான் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ. நீ சொன்ன இயேசுவே பிடித்துக் கொண்டு முகத்தையே நோக்கி இருக்கிறோம். ஆமாப்பா, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராகவே என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கோம். அற்புதம் செய்யுங்கப்பா. ஆண்டவரை நோக்கி கேளுங்க பார்க்கலாம், ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம், விண்ணப்பம் செய்யுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, உடைய கண்கள் இந்த நேரம் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. என்னுடைய தேசத்தை, என்னுடைய கிராமத்தை, இப்போ நான் செய்கிற இந்த விண்ணப்பத்தின் சத்தத்தை ஆண்டவரே இந்த ஆலயத்தின் மேலே நின்று கொண்டு என்னை நீ நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறீரே. நம்பி இருக்கோ. நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உங்க செட்டடியிலே
காத்து தம்பா ஏதாவது செய்யணும் அப்பா. வந்திருக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் சோர்ந்து போகாதபடிக்கு, அவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அப்பா உடைய கண்கள் ஆண்டவரை இந்த சபை மீதும் இந்த தேசத்தின் மீதும் இந்த கிராமத்தின் மீதும் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது நோக்கமாக இருக்கும்படியாக ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா நீங்கள் நோக்கமாக இருந்து பிள்ளைகளுடைய வேண்டுதலுக்கும் ஆண்டவரை விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவரை கண்ணீருக்கும் கர்த்தர் பதில் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம்ப்பா. மகனை இன்னும் வல்லமையாக பயன்படுத்துங்க. இந்த வார்த்தை ஆண்டவரை கொடுத்ததற்காக உனக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இப்படிய நாம மட்டும் இன்றைக்கு மகிமைப்பட்டதற்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. இல்லை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லோரும்